ஊரு உலகம் என்று சொல்லி வார நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஊரால சோதனை, சொந்த உறவாகிய வாப்பாவால சோதனை, ஈமானுக்கு எதிரானவர்களினால் சோதனை. ஈமான் என்று வார நேரம் ஆசையாக கட்டி வாழ்ந்த மனைவியை விட்டுட்டு போற ஈமானிய சோதனை. ஆசையாக அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் அழுது அழுது பிரார்த்தனை செய்து வயது முதிர்ந்த காலத்தில் தனக்கு பிறந்த பிள்ளையை யாரும் இல்லாத இடத்தில் விட்டுட்டு போற ஈமானிய சோதனை. தனக்கு பிறந்த பிள்ளையை விட்டுட்டு போய் பல காலம் கழித்து வந்த போது அந்த பிள்ளைய தன்னுடைய கரத்தால் ஈமானிய அந்த போராட்டம் சோதனை அறுக்க வேண்டும் என்ற சோதனை. அங்கால ஈமானுக்கு எதிரான வாப்பாவால சோதனை, ஈமானுக்கு எதிரான ஊர் மக்களால சோதனை, ஈமானுக்கு எதிரானவர்களினால் நிறைய சோதனை. இங்க ஈமான் கொண்ட மனைவி ஊடாக சோதனை, தான் பெற்ற பிள்ளை ஊடாக சோதனை. எந்த காபா உயர்ந்ததோ அந்த இடத்தில் மனைவியையும் பிள்ளைகளையும் விட்டு விட்டு போக வேண்டும் என்ற சும்மா கேட்கிறேன். இவ்வளவெல்லாம் தியாகம் பண்ணி இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்ற நாங்க, ஹஜ்ஜுக்கு கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவழித்து போயிருக்கின்ற இந்த அன்பான ஹாஜிகள், போக இருக்கிற ஹாஜிகளை அழைத்து சொல்கிறேன், குறைந்தபட்சம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவதை போல இப்ராஹிமுடைய மார்க்கத்தையாவது பின்பற்றுங்கள். நீங்க லட்சம் கொடுத்து மக்காவுக்கு போறீங்க, கோடி கொடுத்து செலவழிக்கிறீங்க, மாத கணக்கில் தங்குறீங்க, அல்லாஹ் உங்களோட ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளட்டும், ஹஜ்ஜுக்குரிய கூலி சுவர்க்கம். இதுதானே உங்களோட நோக்கம். மீண்டும் நீங்கள் அல்லாஹ் நாடி உங்களோட சொந்த ஊருக்கு வந்தால் இந்த ஜமாத்தை விட்டுடுங்க, இந்த ஷேக விட்டுடுங்க, இந்த மௌலைமாரை விட்டுடுங்க. அல்லாஹ் ரசூலுல்லாவுக்கு சொல்வதை போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை பின்பற்றுங்க. அல்லாஹ்வுடைய ரசூலை மட்டும் படிங்க, ஷிர்க் செய்யாதங்க, பித்அத் செய்யாதங்க. நீங்க இருக்குகின்ற இந்த நாட்கள் புனிதமான நாட்கள், அங்கு பித்அத் நடைபெறாது, ஷிர்க்குக்கு இடம் கிடையாது, கபரு வணக்கம் கிடையாது, கந்தூரி கொடுக்கப்பட மாட்டாது, கூட்டு துஆக்கள் கிடையாது, குனூத்துக்கள் கிடையாது. ஒரு தூய்மையான துப்புரவான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த, அவருடைய கால் பாதம் பதிக்கப்பட்ட, அவருடைய மனைவி ஓடி திரிந்த உன்னதமான மண்ணில் அல்லாஹு தஆலா உங்களை இன்று நடக்க செய்திருக்கிறான், இன்று நடக்க செய்திருக்கிறான். அந்த ரப்புக்கு நன்றி செலுத்துவதற்காக, உங்களுக்கு சுவர்க்கம் கிடைப்பதற்காக மீண்டும் வந்து அதே பாதையில் நீங்கள் பயணிப்பீர்களாக இருந்தால் இந்த ஹஜ்ஜில் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. இந்த ஹஜ்ஜில் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற போது எவன் ஷிர்க் செய்கிறானோ அவனுடைய எல்லா அமல்களும் அழிந்து விடும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லித் தருவதை